சார் என்ன மன்னிச்சிடுங்க சார். உங்ககிட்ட எதையுமே நான் சொல்லக்கூடாது. சொன்னா என் புருஷனோட கோவத்துக்கு நான் ஆளாகணும் சார். இருந்தாலும் என் மனசு கேட்கல சார். நானும் ஒரு பொம்பளை, ஒரு உயிரை வயிற்றுல சுமந்துகிட்டு இருக்கேன் சார். உண்மையை உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனா உங்ககிட்ட சொல்ல விடாம என் புருஷன் தடுத்துட்டாரு சார். ரேவதி எங்க இருக்கான்னு தெரிஞ்சா சொல்லிடுங்க ப்ளீஸ். அதை சொல்லதான் சார் வந்தேன். என்ன மன்னிச்சிடுங்க சார். எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? ரேவதி எங்க இருக்கான்னு சொல்லுங்க. உங்க மனைவி வேற எங்கேயும் இல்ல, கோயில்ல சொக்க பனையை கொளுத்து போறாங்கல்ல, அந்த சொக்க பனைக்குள்ளதான் அவங்கள மறைச்சு வச்சிருக்காங்க. ஐயோ மாப்ள. ஆமா சார், நீங்க உடனே போய் அவங்கள காப்பாத்துங்க சார். இல்லனா அவங்க எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவாங்க சார். சீக்கிரமா போங்க சார். சரி படா. டேய் வாங்கடா. படா. என்னடா அண்ணே ஒரு சின்ன ப்ராப்ளம்ண்ணே. ப்ராப்ளமா? என்னடா? உங்க சம்சாரம் அந்த கார்த்திகிட்ட அவனோட ஒய்ஃபு சொக்க பணக்குள்ள தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்கண்ணே. டேய் அவ சொல்லிருக்க மாட்டாடா. அவ வீட்டுக்குள்ள தானே இருக்கா. அண்ணே நான் சொல்றது உண்மைதானே. என்னடா சொல்ற? என் ஒய்ஃப் வந்து சொன்னாலா? இல்லடா சொல்லிருக்க மாட்டா. ஒரு நிமிஷம் இரு. ச்சே. அடச்சே, இந்த பொம்பளைங்களால எப்பவுமே பிரச்சனை தான். எப்படா அவங்கிட்ட சொன்னாவ? ஆனா இப்பதானே அவங்ககிட்ட சொன்னாங்க. உடனே வேகமா காப்பாத்த போயிட்டானே. அது மட்டும் நடக்க கூடாது. சரி நீ போன வை. சொல்லுங்கண்ணே. டேய் அந்த கார்த்திக் அவன் பொண்டாட்டி இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. அவன் சொக்க பண கொளுத்துற இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கான். அப்படியா? ஆமா, எக்காரணத்தை கொண்டும் அவன் அங்க வரக்கூடாது. நீ நம்ம பசங்க எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துரு. அவனை வர்ற வழியிலே தூக்கணும், புரியுதா? சரிண்ணே, இதோ இப்பவே சொல்லிடுறேண்ணே.